ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட லைஃப்ல வந்து நம்ம எல்லா விஷயத்திலையும் ஸ்மார்ட்டா இருக்கணும். அதாவது நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய நடை உடை பேச்சு எதுவா வேணாலும் இருக்கட்டும். இதுல எல்லாத்துலயுமே நம்ம ஸ்மார்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப விரும்புவோம் தானே. அப்படி ஸ்மார்ட்டா இருக்கணும்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்மளோட சேனல் பிரியா சங்கர் தாட் சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்து டன் கொடுங்க. அப்பதான் வந்து நோட்டிபிகேஷன் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது என்ன மாதிரியான அந்த 5 ஸ்மார்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, இத வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. அப்பதான் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை கத்துக்கிட்டு நீங்களும் வந்து உங்களோட லைஃப்ல மத்தவங்க முன்னாடி ஸ்மார்ட்டா நடந்துக்கலாம், ஸ்மார்ட்டா இருக்கலாம், கெத்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா வந்து கத்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தினசரி வந்து ரீடிங். தினசரி ரீடிங் அப்படின்னா என்ன? வந்து என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு தலைவர்கள் இப்ப சாதனையாளர்கள்லாம் எவ்வளவு இருப்பாங்க, நம்மளுடைய வரலாறு அவங்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கத்துக்கோங்க. நிறைய வந்து புனைக்கதைகள் ஒரு விஷயத்த வச்சு புனைக்கதைகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய புத்தகங்கள் வந்து இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி புத்தகங்களை கத்துக்கிறது மூலமா நீங்க உங்களுடைய நாலேஜை வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இன்னும் வந்து இது எல்லாமே இருக்கட்டும், இன்னொன்னு வந்து டெய்லி நியூஸ் பாருங்க. இப்ப டிவில கூட நம்ம நியூஸ் பார்க்கலாம். நிறைய வந்து செய்தித்தாள்கள் அந்த மாதிரி வந்து படிக்கலாம். அது மாதிரி வந்து படிக்கிறது மூலமா உங்களுடைய நாலேஜ் இன்னைக்கு வந்து நவீன உலகத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, ட்ரெண்டிங்ல என்னென்ன விஷயம்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற நாலேஜை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? கேள்வி கேட்டு அறிவை வளர்த்துக்கிறது. கேள்வி கேட்டு அறிவியை வளர்த்துக்கிறதுனா என்னென்ன? இப்ப ஏதாவது ஒரு பொருள் இருக்கட்டும், நம்ம ஒரு புதுசா ஒரு பொருள் பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருள் பத்தினதா இருக்கட்டும், இல்லாட்டா ஏதாவது ஒரு சம்பவம், இல்லாட்டா ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து உடனுக்குடனே வந்து இது ஏன் நடந்துச்சு, இது எதனால நடந்துச்சு, என்ன காரணத்தினால இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனுக்குடனே இங்க கேட்டுக்கிறது மூலமா அந்த விஷயத்தை பத்தின கருத்தை வந்து நீங்க உடனுக்குடனே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலமா உங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவுமே வந்து எப்படின்னா பாத்தீங்கன்னா, நம்ம வந்து உடனுக்குடனே கேட்டுக்கலாம். அதுவும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா தானே கேட்க முடியும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் இதுவும் வந்து சாத்தியம். இல்லைன்னா வந்து முடியாது இல்லைங்களா. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, புத்திசாலி மனிதர்களை உங்களுடன் வைத்துக் கொள்றது. புத்திசாலி மனிதர்கள்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வந்து சாதனையாளர்கள் இருப்பாங்க. ரொம்ப சில விஷயங்களை பத்தி நிறைய படிச்சவங்க எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்களாம் உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்களுடைய உள்மனது, அப்புறம் வந்து அவங்களுடைய சவால்களை பத்தி நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த இப்படி தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்மளுடைய புத்திசாலித்தனம், நம்மளுடைய அறிவு கூர்மை வந்து இன்னும் வந்து ஷார்ப்பா இருக்கும் இல்லைங்களா. நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்யும் செயல்களை திரும்ப நினைத்து பார்த்தல். அதாவது இன்னைக்கு காலையில இருந்து நம்ம எந்திரிச்சதுல இருந்து நம்ம நைட்டு தூங்க போற வரைக்கும் என்ன விஷயம் எல்லாம் நடக்குது. காலையில எந்திரிக்கிறோம், ஆபீஸ் சாப்பிடுறோம், ஆபீஸ் போறோம், பஸ்லயோ இல்ல ட்ரெயின்லயோ எதுலயோ ஒண்ணு போறோம். மதியம் வந்து ஆபீஸ்ல இருக்கிறவங்களே இல்ல வேலை பார்க்குற இடத்துலயே வந்து நிறைய பேரை வந்து சந்திக்கிறோம். நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறோம். நைட்டு வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் எல்லாத்தையும் ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்க. காலையில இருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ரீகால் பண்ணி பாத்தீங்கன்னா, அதுல ஏதாவது சில விஷயங்கள் தவறுகள் நடந்துருச்சுன்னா அந்த தவறுகள்ல வந்து என்னன்னு வந்து யோசிச்சு வந்து பாருங்க. இந்த தவறு ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த தவறை வந்து பிற்கால லைஃப்ல நம்ம வந்து வராம வந்து தடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நீங்க செஞ்ச நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களோட நினைவுகள்ல வந்து சொல்லும். நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சந்தோஷப்படுத்துற ஒரு நல்ல நினைவா கூட இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், கற்றதை மற்றவருக்கு வந்து கற்பித்தல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. நம்ம எவ்வளவு விஷயங்கள் வந்து கற்றுக்கிறோம். நம்மளோட அன்றாட லைஃப்ல வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம், நியூஸ் பாக்குறோம், செய்தித்தாள் ரீட் பண்றோம், அப்புறம் வந்து நிறைய புத்தகங்கள்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா. இது மாதிரி நம்ம கத்துக்கிட்ட விஷயம், நம்ம அனுபவத்தினால தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மத்தவங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்கலாம். அது ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெளிவா வந்து விலைக்கு புரிய வைக்கலாம். இப்படி புரிய வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்படி புரிய வைக்கிறதுனால நீங்க கத்துக்கிட்ட விஷயம் வந்து ரொம்ப நாளைக்கு உங்க மனசை விட்டு வந்து போகாது. உங்களுடைய மனசுல வந்து ரொம்ப வந்து அது எங்கேயும் உங்களை விட்டு போகாம அது உங்க ஆழ் மனதுல வந்து பதிஞ்சிருக்கும். அது என்னைக்குமே வந்து மறக்காது, நீங்க மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்கறது மூலமா. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 பழக்க வழக்கங்களை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட லைஃப்ல நீங்க எல்லார் முன்னாடியும் நல்ல ஸ்மார்ட்டா வந்து உங்களுடைய பிரசன்டேஷன் வந்து கொடுக்கலாம். அது ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், உங்களுடைய உரையாடல்களா இருக்கட்டும், இல்ல நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து மத்தவங்க முன்னாடி நீங்க உங்களுடைய ஸ்பீச்ச வந்து ஸ்மார்ட்டா வந்து சொல்லலாம். உங்களை யாரும் வந்து கஷ்டப்படுத்துறாங்க இல்ல டீஸ் பண்றாங்க அப்படின்ற
பட்சத்துல கூட நீங்க அவங்க கிட்ட உங்களை வந்து ஸ்மார்ட்டா வந்து நீங்க அவங்கள வந்து வெளிப்படுத்திக்கலாம். அதுக்கு இந்த 5 பாயிண்ட் நிச்சயமா வந்து ஹெல்ப் பண்ணும். இதை கத்துக்கிட்டு நீங்களும் மத்தவங்க முன்னாடி உங்களுடைய ஸ்மார்ட்னஸ் காட்டுவீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.